வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா கேலண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி ஒரு அழகான குடிசை வீடு செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு இப்போ என்கிட்ட 2 எக்ஸ்ட்ரா கேலண்டர் இருந்துச்சு. ஒன்னு யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்னு வந்து வேஸ்டா இருக்கேன்ட்டு அதுல பண்ண போறேன். இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடணும். மேல உள்ள இந்த பேப்பர் தேவையில்லை, அதை எடுத்துடலாம். பேக் சைடு உள்ள எந்த பேப்பரும் தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ இப்படி இருக்க கேலண்டர். இப்போ நாம என்ன பண்ணோம்னா இப்படி உல்டா வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் இப்படி மடிச்சுக்கணும். இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் மடிச்சுக்கணும். செகண்ட் பேப்பர் இப்படி, இன்னொன்று வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி மடிச்சுக்கணும். அடுத்த பேப்பர் ட்ரையாங்கிள் ஷேப். அடுத்த பேப்பர் இப்படி மடிச்சுக்கணும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று ஃபுல் கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டே வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 1/4 பாகம் செஞ்சுருக்கேன். இப்படி வந்திருக்கு. இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஃபுல் ஷீட் வர வர பாதி வந்த பிறகு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். முக்கால் பாகம் வந்துருச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாதி குடிசை வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ அழகான கூரை வீடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வேணும்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம். மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நான் பெயிண்டிங் பண்ணலை, இப்படியே வச்சிருக்கேன். நம்ம செஞ்ச குடிசை இப்போ ஷோகேஸ்க்கு வந்துருச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம எதுல செஞ்சிருக்கோன்ட்டு. அவங்க வந்து தொட்டு பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி அழகா நம்ம வீட்டில் ஷோகேஸ்ல வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.